எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வீடியோ இருக்குன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு விஷயம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல் விஷயம் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசணுமா வேணாமான்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. நான் அப்பப்போ உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கோவப்பட்டு ஆதங்கப்பட்டு நிறைய விஷயம் சொல்லிடுவேன். நிறைய விஷயத்தில் நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்லாம் பண்ணாதீங்கன்னு. ஒரு நடிகர் சங்கம் வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பேசினேன். அது எனக்கு நிறைய பேர் வேண்டாம், தேவையில்லை. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு உண்மையாக பேசுகிறதுக்கும் நம்ம நேர்மையாக நம்மளுடைய ஸ்டாண்டை வெளிப்படுத்துறதுக்கும், அது வெற்றியோ தோல்வியோ அதை மீறி நம்ம என்றைக்குமே நின்னாகணும் அப்படின்றது எனக்கு என்றைக்குமே தோணும். அதே மாதிரி ஒரு தமிழனா அன்றைக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும். இதுக்கும் நம்ம சைலண்ட்டாக இருந்தால் தப்பாக இருக்கும். மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இதை நம்ம சொல்லணும் அப்படின்றத நான் எடுத்த ஒரு முடிவாக கூட நான் நினைக்கல. ஏன்னா இத்தனை நாள் நான் பண்ணது எல்லாமே நானாக பண்ணது. இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு காலகட்டத்தில் இருந்து நான் இறைவன்கிட்ட டோட்டலாக அவர் பார்த்துப்பாருன்னு அவர்கிட்ட விட்டேன். ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயத்த எனக்கு இது போய் பேசு அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் பேசணும்னு நினச்சேன். அப்போது எல்லோரும் சொன்னது, எனக்கும் தோணுன ஒரு விஷயம் எல்லோரும் சொன்னது என்னென்னா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஒரு ஆளாக, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக வளரல, நீங்கள் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது, இல்லை ஒரு சிஎம் கிடையாது, இல்லை ஒரு கட்சி தலைவர் கிடையாது, இல்லை அவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டியும் கிடையாது. நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு நல்ல ஒரு காசுக்கு சொன்னாலும் அதை எவ்வளோ பேர் எடுத்துக்க போகிறாங்க, அதை எவ்வளோ பேர் கேட்க போகிறாங்க அப்படின்றது நீங்கள் யோசிச்சுக்கணும். அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு மைனஸ் ஆகிடக்கூடாது. ஸோ வேண்டாம். பட் நம்ம தமிழுக்காகவும் நம்ம கலாச்சாரத்துக்காகவும் இதை நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. இன்னொன்று அவரு சொல்லிட்டாரு, சரி இதுக்கு மேலே இதை பற்றி யோசிக்கணுமா? ஏன்னா தோல்வின்றது கூட நிறைய பார்த்தாச்சு. ஆனால் ஒருவேளை இது ஒரு நல்ல விதமாக நடந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் நான் பேசினேன். இந்த விஷயம் நான் அன்றைக்கி சொல்லிட்டேன். இந்த மாதிரி 5 மணிக்கு எல்லோரும் உங்கள் வீட்டு வாசல் நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஃபேன்ஸ் கிளப்லேருந்து எல்லா இதுலேருந்து ஃபோன் பண்ணி என்ன நாங்களாம் வரணுமா எல்லாம் கேட்கும்போது நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, யாரும் நான் எங்கேயும் கூப்பிடல, என் பின்னாடி வாங்கன்னு சொல்லலை, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லலை. ஸோ யாரும் வர தேவையில்லை. எல்லோரும் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் எல்லோரும் போய் நில்லுங்க. நின்று 10 நிமிஷம் நம்மளுடைய ஒற்றுமையை காட்டுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் போதும் அப்படின்னு. அதுதான் இன்னொரு மெயின் ரீசனும். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வர சொன்னால் சிம்பு அவர் கூப்பிட்றாரு, அந்த மாதிரி ஆகிடும் தான் நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கும் இந்த மாதிரி உணர்வுலாம் இருக்குது, பட் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் யோசித்தேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு லேமேன் வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு அந்த மாதிரியான ஒரு போராட்டம் யோசிக்கணுன்றதுக்காக தான் நான் நம்ம வீட்டு வாசலில் நம்ம நிற்போம் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் எனக்கு இதை கேட்டவர், அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது மூலிமா எங்களோட இதை எங்களால் வெளிப்படுத்த முடியும். நம்ம என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கடவுள் மாதிரி சொன்னீங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அந்த வார்த்தை சொல்லாதீங்க, கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. அவர் என் மூலிமா உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஐம் ஜஸ்ட் அ மெசஞ்சர், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அந்த இறைவன்கிட்ட நம்ம என்னைக்கு நம்ம சரண்டரை விட்டுருவோமோ அவர் கண்டிப்பாக பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் தான் இந்த விஷயத்தை என்ன பண்ண வச்சாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மோசஸ் அப்படின்ற ஒரு இவரோட கதையில் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அவர் அவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்துட்டார், கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில அப்படின்னும் போது மேலேருந்து திரும்பவும் அவங்க எல்லாரும் வராங்க, குதிரையோட அந்த படம் வருதுன்னும் போது நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் கடவுள் என்ன பண்ணும்போதுன்னும் போது அப்படி யோசிக்கிற ஒரு நேரத்தில்
ஒரு கடலே வந்து ஓப்பன் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இறைவனுடைய அவரோட அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கோ இல்லை அவரோட அந்த இது இல்லைன்னா நம்ம யார் என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே அது நடக்காது அப்படின்றது என்னுடைய என்னுடைய தாட் அது. ஸோ அவர் வந்து இதுக்கு கடவுள் நம்மளுக்கு நின்னாருன்றது வந்து எனக்கு முதல்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கிண்டலும் பண்ணாங்க, இது நடக்குமா, இதெல்லாம் வந்து உனக்கு தேவையா, நான் நாளைக்கு யாரும் வரலன்னா யாரும் நிற்கலன்னா உனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம். ஏன்னா தமிழர்களுக்கெலாம் வந்து உணர்வுடன் நீங்கள் பேசலாம் இருந்தால் அவங்கெல்லாம் உணர்வுலாம் ஒன்றும் கிடையாது, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. பட் நான் பற்றி கவலைப்படல. பட் நான் அடுத்த நாள் வந்து சாயங்காலம் நான் அவங்களுக்கே தெரியும், நான் பொதுவாக ஷூட்டிங்லேருந்து நான் எப்போவுமே லேட்டாக தான் போவேன், எனக்கு நினச்ச நேரத்துக்கு தான் நான் போவேன். பட் நாளைக்கு 5 மணின்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் 4 மணிக்கெலாம் ரெடி ஆகி வீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரௌண்ட் 4 o'clock எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அப்போ சொன்னாங்க, மச்சான் நம்ம வீட்டு வாசல்லையே க்ரௌடு இல்லை மச்சான், நீ வந்து 5 மணிக்கு எல்லோரும் நிற்க சொல்லியிருக்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைடா நான் யாரையும் வீட்டுக்கு வர சொல்லல, ஃபேன்ஸ் கிளப் கூட நான் வந்து யாரும் வராதிங்க தேவையில்லை, அவங்கவுங்க வீட்டு வாசல்னு நீங்கள் நில்லுங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் நம்ம வீட்டு வாசலில் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்றது விஷயம் இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் நின்றுட்டாங்கன்னா போதும்டா, அதுதான் நான் சொன்னேன். நான் இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு டைம் கூட கொடுக்கல, நான் நேற்று சொன்னேன் இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளில போனேன். எனக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சன். க்ரௌடு பார்த்துட்டு என்னால் வந்து அது வந்து எடுத்துக்கவே முடியல. ஏன்னா என் ஃபேன்ஸ் வந்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, அது என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, தமிழோட ஃபேன்ஸு, தமிழர்களுக்காக வந்த ஒரு கூட்டம், தமிழ் உணர்வுக்காக வந்த ஒரு கூட்டம். அப்படி ஒரு க்ரௌடு வந்து என் வீட்டு வாசலே வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் இப்போ இந்த நேரத்தில் நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு உள்ள மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த தமிழ் உணர்வுலாம் யாருக்கும் கிடையாது. அதுமாரி எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, நீ சொல்கிறதுக்கெலாம் வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லி கலாச்சவங்க, கிண்டல் பண்ணவங்க அத்தனை பேர் எனக்கு தெரியும். பட் அதுமாரி அத்தனை பேர் நீங்களாம் வந்து நீங்கள் நின்னீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றது தெரியல. அதுலேயும் மெயினாக நான் சில விஷயம் சொல்லி அவங்க என்னென்னா, இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே சென்னையிலேருந்து பொழப்புக்கு வந்தவங்க, இப்போ பயங்கரமாக ஐடி துறையில் சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, தமிழ் மேலே அவங்களுக்கு பற்று கிடையாது, படித்த திமிரில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஐடியில் வேலை செய்கிறவங்களை பற்றி தப்பாக நிறையா பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி அன்றைக்கி அத்தனை ஐடி துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து ரோட்டில் அப்படி வந்து ஒரு மாசாக நீங்கள் வந்து நின்று ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதாவது நாங்கள் வந்து என்னதான் இன்னைக்கு வந்து சம்பாதிச்சாலும் இங்கிலீஷ் பேசினாலும் படிச்சிருந்தாலும் எங்களுக்கும் உணர்வு இருக்குன்னு காட்டுனீங்க பாருங்கள், மாஸ் பண்ணிட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. அன்பிலியபிள். நானே வந்து உண்மையிலே எதிர்பார்க்கல, உண்மையிலே கலக்கிட்டீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் அதான் சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ்னால் இப்போ பாரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒருத்தப்படுது. ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அன்னைக்கு நான் அந்த 5 மணின்னு இல்லை, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ அன்னைக்கும் சரி, அதுக்கு அடுத்த நாள் சரி, எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒற்றுமையாக நம்ம தமிழுக்காக, தமிழ் உணர்வுக்காக அத்தனை இடத்துல அத்தனை பேர் போராடினீங்க பாருங்கள். உண்மையிலே நீங்களும் வந்து கலக்கிட்டீங்க. அதாவது யாரெல்லாம் இவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து உங்களுடைய இதை வந்து வெளிப்படுத்திட்டீங்க. அதே மாதிரி உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள், அவன் அமெரிக்கா போயிட்டான், அவன் லண்டனில் இருக்கான், அவனுக்கு என்ன, அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் அவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களும் யார் யாரோ எந்தெந்த ஊர்லேயோ அவங்கவுங்க நேரத்துக்கு அந்த 5 மணிக்கு நானும் நின்னேன் அப்படின்னு அத்தனை பேர் நின்னீங்க பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து என்னோட வெற்றி கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருக்கேன், ஏதோ சிம்பு சொன்னேன், எனக்கே தோணுச்சு எதுக்கு சிம்பு சொல்லணும்னு. ஆனால் ஒரு சிம்புன்ற ஒரு நடிகன் சொல்லியிருந்தாலும் அவன் சொன்ன விஷயம் என்ன, யாருக்காக நிற்க சொல்கிறான், அவன் என்ன என் பின்னாடி வந்து நிற்க சொல்கிறானா, இல்லை நம்மளுக்காக தான் சொல்கிறான் அப்படின்றத அதை புரிஞ்சுக்கிட்டு
அத்தனை பேர் நின்னீங்க பாருங்க. அது எனக்காக கிடையாது, அது என்னுடைய பப்ளிசிட்டிக்காக நான் அதை பண்ணலை அப்படின்றத புரிஞ்சு உணர்ந்து அத்தனை பேர் நின்னீங்க பாருங்க. உண்மையிலே வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, என்னை வந்து ஒரு ஹீரோவாக்கி எனக்கு வந்து தேட்டரில் நான் ஒரு படத்தில் வரும்போது எனக்கு வந்து மாசா எனக்கு கைத்தட்டி விசில் அடித்து என்ன வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கொண்டாடி இருக்கீங்க. ஆனால் உங்களை இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி உங்களை முன்னாடி நிறுத்தி உங்களை ஒரு ஸ்டார் ஆக்கி உங்களை பார்த்து விசில் அடித்து சந்தோஷமாக மாசா என்ஜாய் பண்ணது நான். உங்கள் எல்லாருடைய ஃபர்ஸ்ட் ரசிகர் நான் தான், இந்த சிலம்பரசன். நீங்களாம் என் ஃபேனாக இருக்கலாம், ஆனால் நான் உங்கள் ஃபேன். சீரியஸாக சொல்கிறேன். என்னைக்கும் வந்து இந்த ஃபேன் நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேன் நான். அதே மாதிரி இவ்வளோ பேர் நீங்கள் நின்னீங்கல்ல, எத்தனையோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து நிற்கல. ஏன்னா ஏதோ காமெடியாக சொல்கிறாரு யார் வர போகிறாங்க அப்படின்ட்டு வரல. ஆனால் நீங்கள் அத்தனை பேர் வந்தீங்கல்ல, எனக்கு உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கன்ஃபார்மாக நான் வருவேன், நான் நிற்பேன். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 100% உண்மை. அட் த சேம் டைம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த இப்போ பொதுவாக இண்டஸ்ட்ரி ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னு சொன்னால் பேசிக்காக நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆக்டர்ஸ் இவங்க அதாவது ஒரு நடிகனுடைய ஜாப்னு படத்தில் நடிக்கிறது உங்களை என்டர்டெயின் பண்ண வேண்டியது. அதுதான் ஒரு நடிகருடைய ஜாப். அதை எல்லா நடிகர்களுமே பண்ணுறாங்க. ஸோ நடிகர்களை வந்து ஒரு ஒரு பப்ளிக் காசு ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு நடிகர்கள் வரணும், அவங்க போராடணுன்றது நம்ம நினைக்கிறதோ இல்லை எதிர்பார்க்குறதோ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அவங்களுடைய வேலை கிடையாது, அவங்களுடைய ஜாப் கிடையாது. உடனே நீங்கள் கேட்கலாம், இப்போ இவர் பேசினாரு, அவர் பேசினாரு, சிம்பு வந்து அதை போராடினாரு, இப்போ ஒருத்தவங்களை இது பண்ணாரு, இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே, இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உணர்வு இன்னொருத்தவங்களுக்கு கிடையாது. அப்படி கிடையாதுங்க. அது தனிப்பட்ட ஒருத்தருடைய உணர்வு. தனிப்பட்ட விதத்தில் யார் வேணால் எதுக்கு வேணால் குரல் கொடுக்கலாம், எதுக்கு வேணால் பேசலாம். அதுக்காக இந்த நடிகர் பேசிட்டார் அந்த நடிகர் பேசிட்டாருன்றதுக்காக மற்ற நடிகர்களை திட்டுறது, ஏன் சூப்பர் ஸ்டார் வரல, எத்தனை பிரச்சனைக்கு சூப்பர் ஸ்டார் வருவார், எத்தனை பிரச்சனைக்கு அஜித் சார் வருவார், எத்தனை பிரச்சனைக்கு விஜய் சார் வருவார், எத்தனை பிரச்சனைக்கு சிம்பு வரும். நடிகர்களை முதல்ல கூப்பிட்றத நம்ம நிறுத்தணும். அது தேவையில்லை. அப்போ நீங்களாம் சொல்லி நாங்கள் தானே வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறோம், உங்களை வந்து கொண்டாடுறோம். கரெக்டு, உங்களோட ஆதரவும் கரெக்டு தான். பட் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறத விட்டுட்டு நடிகர்கள்கிட்ட எதிர்பார்க்குறத விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம பிரச்சனைக்கு நம்ம தாங்க குரல் கொடுக்கணும், நம்ம தாங்க வரணும். எதுக்கு நடிகர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம்? அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் அலிகேஷன், அதாவது சில பேர் மேலே, அதாவது தனுஷ்ன்ற என்னுடைய ஒரு சக நடிகர் தான், எனக்கு வந்து அவர் வந்து அப்போசிஷன் தான். அவரை போயிட்டு தேவையில்லாமல் பீட்டாவோட அம்பாசிடர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப் பண்ணி ஃபோட்டோ போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. அதெல்லாம் அசிங்கமாக இருக்குது. அது எதுக்கு அப்படி பண்ணணும்? எதுக்கு அப்படி ஒரு விஷயம்? என்னத்துக்கு ஒரு பீட்டாக்கு போய் வந்து ட்ரிஷா நின்னாங்கன்னா அது ஏதோ அனிமல்ஸ் இதை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போனாங்க. ஜல்லிக்கட்டை வந்து இது தடை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியுமா? அவங்களோட இதை போய் ஆக்ட் பண்ணி த்ரிஷா பற்றி தப்பாக பேசுறது. ஒரு ஆர்யா, அவர் ஏதோ அவருக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி ஏதோ போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு சப்போர்ட்டுன்னு போட்டிருக்காரு. அதை விட்டுட்டு வாட்டு ஜல்லிக்கட்டுன்னு அவர் போட்ட ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஒரு நடிகரை போய் திட்டிக்கிட்டு அவங்களுக்கு இது இல்லை, உணர்வு இல்லை அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி உண்மையிலே அவங்க எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட கோவப்படுறதுல ஆதங்கப்படுறதுல ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் யாரோ இது பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் போட்டு பண்ணுறது நடிகர்கள் மேலே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் எந்த நடிகர்களும் எந்த பிரச்சனைக்கும் வர தேவையில்லை. இந்த மாதிரி ஃபால்ஸான அலிகேஷன் போட்டு நடிகர்களை திட்டவும் தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து உடன்பாடு இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் இந்த மண்ணில் நீங்கள் தமிழ் பேசி ஒரு தமிழ் படத்தில் நடிக்கும்போது ஒரு தமிழர்களுக்கோ இல்லை ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கோ ஒரு தமிழ் இனத்துக்கோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அதை சொல்லி இவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து படத்தை வந்து பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ண வேணான்றது ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்கிறேன்.
அட் த சேம் டைம் பிரச்சனைக்கு வந்து எல்லா நடிகர்களும் வர தேவையில்ல, யாரும் வரணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் வராதவங்களை திட்டுறதுன்னு வந்து நிறுத்திடுங்க. ஆனால் சினிமாவில் இருந்துக்கிட்டு நம்மளோட இதை பற்றி யாராவது வந்து அவங்க அதை மீறி எனக்கு தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்ற ஒரு விதத்தில் யாராவது தவறாக நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனாங்கன்னு சொன்னால் அவங்கள திட்டுறதோ இல்லை கோவப்படுறதோ இதில் கட்டுறதோ அப்படி பண்ணாதீங்க. எல்லாருமே படத்தில் தானே நடிக்கிறோம். அப்போது உங்களுடைய கோபத்தையோ ஆதங்கத்தையோ அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுடைய சப்போர்ட் மூலயமா நீங்கள் போய் படம் பார்த்தா தானே நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாராக இருக்க முடியும். நீங்கள் படம் பார்க்கலன்னா என்னால் ஒரு ஸ்டாராக இருக்க முடியுமா? சிலம்பரசனை பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க. 3 வருஷம் படம் வராதப்போ நீலாம் இனிமேல் சினிமாவில் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி நான் சினிமாவில் இருக்கேன்? நீங்கள் அத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்க. டிமானிட்டைசேஷன் அப்போ காசே இல்லை யார் கையிலையும், யார் வந்து உன் படத்தை பார்க்க போகிறான்னு போது என் படத்தை வந்து பார்த்து ஏவயமாக அவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்கீங்க. ஸோ பவர் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த கோபத்தை அங்கே காட்டுங்க. அதை விட்டுட்டு இதில் திட்டுறது அது நமக்கு தேவையில்லைங்க, வேணாம், அது பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஸோ அது வந்து என்னுடைய ஒரு பர்சனலாக தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என் மேலே வந்து ஒரு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம். பட் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது போக இப்போ நடிகர்கள் வந்து பொது பிரச்சனைக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது, தேவை கிடையாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப வந்து நாடே வந்து இதுவாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு நடிகர் சங்கத்தில் என்றைக்குமே அது இலங்கை தமிழர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அம்மா அரெஸ்ட் ஆன டைமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நடிகர் சங்கமாக அவங்க வந்து ஒரு கண்டன போராட்டமோ இதுவோன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அத்தனை ஆக்டர்ஸ் வந்திருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இது வரைக்கும் நடிகர் சங்கம் வந்து குவைட்டாக இருக்காங்கன்ற கொஸ்டின் வந்து எனக்கு தோணுது. அதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியல. யாருக்காவது அங்கே இருக்கிற இடத்துல தனிப்பட்ட முறையில் ஜல்லிக்கட்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இருக்கட்டும், ஐ ரெஸ்பெக்ட் தட் ஸ்டாண்ட். பட் உங்களுடைய ஸ்டாண்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு சேராது. நீங்கள் மட்டும் நடிகர் சங்கம் கிடையாது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர் சங்கம், பட் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் போராட்டமும் கொடுக்காதது வருத்தமாக இருக்குது. அது வந்து நடிகர்கள் எல்லாத்துக்கும் வந்து நிற்கணும்னு நான் சொல்லலை, வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கும் போது ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். ஸோ தவறாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் மீறி நம்மளுக்கு இந்த இவங்களை திட்டுறது, அவங்கள திட்டுறது, இவங்க மேலே கூப்பிடுறது, அவங்க மேலே கூப்பிடுறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை நம்மளுடைய விஷயம் நடக்கணும். அதுக்கு நம்ம எல்லாருமே போராடி இருக்கோம். இது நடக்குதா இல்லையா, இது நடக்க முடியுமா முடியாதா, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதை வந்து நம்ம நிறுத்தாமல் இதை எப்படி அடுத்து நம்ம கொண்டு போகிறது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா நீங்கள் யாரும் வரமாட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நானே வந்து ஒரு ஒரு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன இது இருந்தது. பட் அதை மீறி இத்தனை பேர் வந்து நீங்கள் நின்று என்னைக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டீங்களோ, நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்களோ, எனக்கு இன்னுமே என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களை முன்னாடி நிறுத்தி என்ன பண்ணலான்னு நான் பின்னாடி நின்று நான் வந்து கண்டிப்பாக 100% சப்போர்ட் பண்ணி நான் போராடுவேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியோ ஒரு தெம்பை கொடுத்துட்டீங்க, அது எனக்கு போதும். அதனால நம்ம அடுத்து என்ன நடக்கணும், என்ன நடத்தணும், என்ன பண்ணணுன்றத நம்ம யோசிப்போம். மற்றதை பற்றி கவலைப்பட வேணாம். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் எவ்ரி ஒன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. வாழ்க தமிழ்.